Hello children, இன்னைக்கு நம்ம 10th standard economics lesson 2 globalization and trade இந்த லெசனோட book back short answers 2 marks questions மட்டும் discuss பண்ணலாம். What is globalization? Globalization என்ன? Globalizationனா உலகமயமாக்குதல். குளோப்னா என்ன? உலகம். அப்போ ஒரு கண்ட்ரிய மொத்த உலக நாடுகளோட ஒன்றிணைத்து வியாபாரம் பண்றது, அதுதான் குளோபலைசேஷன். ட்ரேடுனா வாணிபம், வணிகம், வியாபாரம், வாங்கி விற்கிறது, அதெல்லாம் இருக்கு இல்லைங்களா, அதுதான் ட்ரேடு. அப்போ உலகமயமாக்கல், நம்ம வியாபாரத்தை, நம்ம வாணிபத்தை உலகத்து நாடுகள் எல்லாத்துக்கிட்டையும் விற்று வாங்கிறது எல்லாமே குளோபலைசேஷன் அடங்கும். Globalization is the integration of a country with the world economy. உலக பொருளாதாரத்துக்கூட ஒரு கண்ட்ரி ஒருங்கிணைந்து வியாபாரம் செய்வது, இதுதான் globalization. Globalization signifies a process of internationalization plus liberalization. அப்ப globalization என்ன உணர்த்துது, என்ன புரிய வைக்குது அப்படின்னா, இட் இஸ் அ ப்ராசஸ், அது ஒரு செயல்பாடு. இந்த குளோபலைசேஷன்னால இப்ப நம்ம இந்தியா இந்தியன் ப்ராடக்ட் எல்லா உலக நாடுகள்லையும் உபயோகிக்கப்படும். உலக நாட்டுல இருக்கிற எல்லா பொருட்களும் இந்தியாவில் உபயோகிக்கப்படும், யூஸ் பண்ணுவோம். அதுதான் இன்டர்நேஷனலைசேஷன். லிபரலைசேஷன்னா எல்லா பொருட்களும் எல்லா நாடுகளையும் கிடைக்கிற மாதிரி சுதந்திரமா ஃப்ரீயா பண்றதுக்கு குளோபலைசேஷன் வழிவகுக்கும். இதுதான் குளோபலைசேஷன். டைப்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். இப்போ உலகமயமாக்கல் எப்படி வந்தது, எப்படி ஒரு ஸ்டேஜஸ் இருக்கும் இல்லையா, ஸ்டேஜ் 1 ஸ்டேஜ் 2 அப்படின்னு. அப்போ குளோபலைசேஷன் எத்தனை டைப்ஸ், எத்தனை வகைப்படுது அப்படின்னா, ஆர்கைக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். இப்போ ஆர்கைக் அப்படிங்கிற வார்த்தைக்கு மீனிங் என்னன்னா, ரொம்ப பழமை வாய்ந்த, ரொம்ப பழைய அப்படின்னா, அப்ப பழைய காலத்துல இருந்த உலகளாவிய வியாபார நோக்கம் ஆர்கைக் குளோபலைசேஷன் அர்த்தம். புரோட்டோ அப்படின்னா அதுக்கப்புறம் மாடர்னுக்கு நடுப்பட்ட, இடைப்பட்ட உலகமயமாக்கல் குளோபலைசேஷன் புரோட்டோன்னா இப்ப முன்மாதிரியான ஒரு மாடர்ன் குளோபலைசேஷன் வச்சுக்கலாம், முதல்ல வந்த குளோபலைசேஷன் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கிற உலகமயமாக்கல் தான் மாடர்ன் குளோபலைசேஷன். அப்ப புரோட்டோங்கிற வேர்டுக்கு நீங்க மாடர்னுக்கு முன்னத்த ஸ்டேஜ், ஓல்டுக்கு பின்னத்த ஸ்டேஜ், நடுவுல இருக்கிற ஒரு ஸ்டேஜ்னு எடுத்துக்கலாம். ஓகே, அப்ப ஆர்கைக் குளோபலைசேஷன், புரோட்டோ குளோபலைசேஷன், மாடர்ன் குளோபலைசேஷன். Third one, write a short note on multinational corporations. அப்ப மல்டிநேஷனல் கார்பரேஷனை பத்தி ஒரு சிறு குறிப்பு வரைக. மல்டிநேஷனல்னாலே, நேஷனல்னா தேசம், ஒரு நாடு, மல்டினாலே ஒரு நம்பருக்கு, ஒரு எண்ணிக்கைக்கு அதிகப்படியான, அப்ப நிறைய நாடுகள். மல்டிநேஷனல்னாலே நிறைய நாடுகள். கார்பரேஷன் அப்படின்னா உங்களுக்கே தெரியும், ஒரு கம்பெனி, ஒரு என்டர்பிரைஸ். கார்பரேஷன் இதெல்லாம் ஒரு நிர்வாகம், ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன், ஒரு ஃபேக்டரி, ஒரு இண்டஸ்ட்ரி, ஒரு தொழில், இது கார்பரேஷன். அப்போ பல நாடுகள்ல இயங்குற ஒரு தொழில், அதுதான் மல்டிநேஷனல் கார்பரேஷன்ஸ், தொழில் நிறுவனம். மல்டிநேஷனல் கார்பரேஷன் இஸ் அ கார்பரேட் ஆர்கனைசேஷன், ஒரு தொழில் ரீதியான நிர்வாகம், which owns or controls production of goods or services in at least one country other than its home country. இப்போ இந்தியால உங்களுக்கு ஒரு பெரிய கம்பெனி இருக்கு இந்தியால. இப்ப நீங்க பாகிஸ்தான்லயும் ஸ்ரீலங்காலையும் அதோட கிளைய உருவாக்கி அங்கேயும் இது உங்க கம்பெனிய நடத்துறீங்க. இந்த கம்பெனி நீங்க ஓனரா இருக்கீங்க, இந்த 2 கம்பெனிக்கும், பாகிஸ்தான்ல இருக்கிறக்கும் ஸ்ரீலங்கால இருக்கிறக்கும். இல்லாட்டி அதை கண்ட்ரோல் பண்ற ஒரு பொறுப்பு உங்ககிட்ட இருக்கு அப்படின்னா, நீங்க
இந்தியாக்குள்ள மட்டும் இருந்ததுன்னா உங்களது கம்பெனி, டொமஸ்டிக் கம்பெனி, டொமஸ்டிக் கார்பரேஷன், டொமஸ்டிக் ஆர்கனைசேஷன். இப்ப இந்தியாவை தவிர மத்த நாடுகள்ல நீங்க உங்களோடது பிரான்ச் வச்சு அங்கேயும் ஒரு இண்டஸ்ட்ரி நடத்திட்டு இருந்தீங்கன்னா, ஒரு தொழில் ரீதியான நிர்வாகம் நடத்திட்டு இருந்தீங்கன்னா, உங்களோட கம்பெனி பேரு மல்டிநேஷனல் கம்பெனி. ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ், அங்க வந்து ஒரு ஒரு உற்பத்தியை செய்யலாம். கூட்ஸ ஒரு பொருளை உற்பத்தி செய்யலாம். இல்லாட்டி நீங்க ஏதாவது ஒரு சேவை பண்ணலாம். இப்ப ஐடி செக்டார் மாதிரி, ஹாஸ்பிட்டல் மாதிரி இருக்கிற தொழில்கள்லாம் சர்வீஸ் ஓரியன்டட். இதெல்லாம் உற்பத்தி ஓரியன்டட். ப்ரொடக்ஷன் ஆஃப் கூட்ஸ்ங்கிறது உற்பத்தி ஓரியன்டட். அப்போ நம்ம இருக்கிற கண்ட்ரி, நம்ம தாய்நாடு அல்லாத அதர் தேன் த ஹோம் கண்ட்ரிஸ், தாய்நாடு அல்லாத மற்ற கண்ட்ரிகள்ல நம்ம ஒரு நிறுவனம் நடத்தணும்னா நம்மளது வந்து மல்டிநேஷனல் கார்பரேஷன். ஓகே. What are the reforms made to adopt globalization? குளோபலைசேஷனை பண்றதுக்கு நம்ம என்னென்ன சீரமைப்புகள் மாற்றி அமைச்சோம் அப்படிங்கிறது தான் இந்த கொஸ்டின். அடாப்ட்னா தத்தெடுத்துக்கிறதுன்னு பேரு. அப்ப குளோபலைசேஷனை நம்ம ஃபாலோ பண்றதுக்கு, குளோபலைசேஷன் பண்றதுக்கு அப்படிங்கிறது இங்க இதோட அர்த்தம். அபாலிஷன் ஆஃப் இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எக்ஸப்ட் ஃபார் ஃபியூ இண்டஸ்ட்ரீஸ். அபாலிஷன்னா அழிக்கிறது. இண்டஸ்ட்ரியல் லைசன்ஸ் வந்து எந்த ஒரு நிறுவனம் தொடங்குறதுனாலும் லைசன்ஸ் தேவைப்படும். அப்போ நிறைய எந்த இண்டஸ்ட்ரி ஸ்டார்ட் பண்ணாலும் லைசன்ஸ் எல்லாம் தேவைப்படும்னா அதோட ஃபார்மாலிட்டிஸ் அதிகம் இல்லையா? அதனால சில இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் லைசன்ஸ் வாங்கினா போதும் அப்படின்னு ஒரு ரூல் கொண்டுட்டு வந்தாங்க. அப்போ அதிகப்படியான நிறுவனங்கள் தொடங்கறதுக்கு வாய்ப்பு அதிகரிக்கும். அப்போ இண்டஸ்ட்ரியல் லைசன்சிங் எல்லா இண்டஸ்ட்ரீஸ்க்கும் வாங்கணும் அப்படிங்கிற ரூலை அபாலிஷ் பண்ணாங்க, அழித்தார்கள். எல்லா இண்டஸ்ட்ரிக்கும் வாங்க தேவையில்லை, சில இண்டஸ்ட்ரிக்கு மட்டும் வாங்கினா போதும் அப்படின்னு சொன்னாங்க. ரிடக்ஷன் இன் நம்பர் ஆஃப் இண்டஸ்ட்ரீஸ் ரிசர்வ்ட் ஃபார் பப்ளிக் செக்டர். பொதுத்துறை நிறுவனங்களுக்குன்னு ரிசர்வ் பண்ணப்பட்டிருந்த இண்டஸ்ட்ரிகளை கம்மி பண்ணினாங்க. ஓகே. Fixation of realistic exchange rate of rupee to exchange exports of Indian goods. அப்ப இந்தியன் கூட்ஸை எக்ஸ்போர்ட் பண்ணும்போது, நம்ம நாட்டிலிருந்து ஏற்றுமதி செய்யும் போது ரியலிஸ்டிக் யதார்த்தமான எக்ஸ்சேஞ்ச் ரேட். இப்ப எக்ஸ்சேஞ்ச் ரேட் அப்படின்னா இப்ப நம்ம பணம் நம்ம கொடுப்போம் இல்லைங்களா, அந்த பணத்தை டாலரா கன்வெர்ட் பண்றது, தினாரா கன்வெர்ட் பண்றது, இதுதான் எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கிறது. கரன்சி எக்ஸ்சேஞ்ச் சொல்லுவாங்க. இத வந்து ஒரு குறிப்பிட்ட விகிதம், ஒரு ரேஷியோ படி பிக்ஸ் பண்ணினாங்க. பிக்சேஷன் ஆஃப் ரியலிஸ்டிக் எக்ஸ்சேஞ்ச் ரேட் ஆஃப் ருபி டு எக்ஸ்சேஞ்ச் எக்ஸ்போர்ட்ஸ் ஆஃப் இந்தியன் கூட்ஸ். இந்தியன் பொருட்களை ஏற்றுமதி செய்யும் போது கரன்சி எக்ஸ்சேஞ்ச் வந்து ரியலிஸ்டிக்கா பண்ணுனாங்க, யதார்த்தமா, கொஞ்சம் ஈஸியா, சிரமம் இல்லாம பண்ணாங்க. Foreign private sector by making rupee convertible on trade on current account and by reducing import duties. அப்போ ஃபாரின்ல இருக்கிற ஃபாரின் கண்ட்ரிகளுடைய தனியார் நிறுவனங்கள் நம்ம ருப்பிய கன்வெர்ட் பண்ணிக்கிற மாதிரி ட்ரேடு பண்றதுக்கு வழிவகுத்தாங்க. நம்ம பணமாவே நம்ம வியாபாரம் பண்ணணும். நம்ம இங்கிருந்து டாலரா தான் வாங்குவோம், இங்கிருந்து நாங்க பணமா தான் வாங்குவோம் அப்படின்னு எல்லாம் இல்லாம நம்ம பணத்தை கொண்டு நம்ம வியாபாரம் செய்யறதுக்கு வழி அமைச்சு கொடுத்தாங்க. கரண்ட் அக்கவுண்ட்னா ஒரு கம்பெனியோட அக்கவுண்ட். ஓகே. அண்ட் பை ரெடியூசிங் இம்போர்ட் டியூட்டிஸ். டியூட்டிஸ்னா வரி, சுங்க வரி. இப்போ ஒரு பொருள் இறக்குமதி பண்ணா அதுக்கு ஒரு குறிப்பிட்ட வரி விதிப்பாங்க. அப்போ அந்த இம்போர்ட் பண்றதுன்னா இறக்குமதி பண்றது, எக்ஸ்போர்ட்னா ஏற்றுமதி, நம்ம பொருட்களை ஃபாரின் கண்ட்ரிக்கு அனுப்புறது. இம்போர்ட்னா வெளிநாடுகள்ல இருந்து நம்ம பொருள் நம்ம வெளிநாட்டுல இருந்து பொருட்களை நம்ம நாட்டுக்கு இம்போர்ட் பண்றது, இறக்குமதி பண்றது. அந்த இறக்குமதி பண்றதுக்கான சுங்க வரியை குறைச்சாங்க. இது மூலியமா குளோபலைசேஷனை நம்ம டெவலப் பண்ணோம். Foreign exchanges regulations were suitably amended.
அப்ப ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச்னாலே வெளிநாட்டு பரிமாற்றங்கள், அந்த ரூல்ஸ், அந்த சட்டங்கள், அந்த என்னென்ன ஃபாலோ பண்ணணுங்கிற ரெகுலேஷன்ஸை கரெக்டா ஃபாலோ பண்றதுக்கு சொல்லி கொடுத்தாங்க, ஃபாலோ பண்றதுக்கு ஹெல்ப் பண்ணினாங்க. The statutory liquidity ratio was reduced to increase lending by RBI. RBI பணம் கடனா கொடுத்து இந்த ஸ்டாட்யூட்டரி லிக்விடிட்டி ரேஷியோ SLR குறைத்தார்கள். இது வந்து ப்ராப்பர் எக்கனாமிக் டேர்ம். இதுக்கு வந்து சட்டப்பூர்வமான மலிவு விகிதம், ரேஷியோனால விகிதம். இந்த டெர்மினாலஜி எல்லாம் நீங்க மெமரைஸ் மட்டும் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். இந்த ஏஜுக்கு 10th ஸ்டாண்டர்டுக்கு நீங்க இந்த வேர்டு மட்டும் படிச்சு தெரிஞ்சுக்குங்க. ஓகே. வாட் இஸ் ஃபேர் ட்ரேட்? ஃபேர் ட்ரேடுன்னா என்ன? Fair trade is a way of doing business that ultimately aims to keep small farmers an active part of the world marketplace and aims to empower consumer to make purchases that support their values. Fair tradeனா அது ஒரு வகையான பிசினஸ், வியாபாரம். அதோட நோக்கம், அல்டிமேட் நோக்கம், முக்கியமான நோக்கம் என்னன்னா, ஸ்மால் ஃபார்மர்ஸ், சிறு குறு விவசாயிகளை வேர்ல்டு மார்க்கெட், உலகளாவிய வியாபார சந்தையில அவங்களுக்கு ஒரு முக்கிய பங்கு கொடுக்கறது, ஆக்டிவ் பார்ட் கொடுக்கறது. அப்புறம் இட் எய்ம்ஸ் டு எம்பவர் கன்சியூமர்னா நுகர்வோர். இப்ப ஃபார்மர்ஸ்னா உற்பத்தி செய்யறவங்க, நம்ம அதை வாங்கி உணவா உட்கொள்றோம், ஒரு பொருளை நம்ம வாங்கி அனுபவிக்கிறோம்னா நம்ம கன்சியூமர், நுகர்வோர். அப்ப நுகர்வோரை எம்பவர் பண்றது. எம்பவர்னா நம்ம சக்தி, நம்ம திராணி, வாங்கும் திறனை அதிகரிக்கிறது. டு மேக் பர்ச்சேசஸ், வாங்குவதற்கான திறமையை அதிகப்படுத்துறது. தட் சப்போர்ட் தேர் வேல்யூஸ், நியாயமான முறையில ரெண்டு பேர்த்தையுமே கரெக்டா ரெண்டு பேர்த்தையும் பேலன்ஸ் பண்ணி கொண்டுட்டு போறது தான் ஃபேர் ட்ரேட். ஒரு வியாபார நோக்குல வியாபாரம் இரு பக்கமும் விற்கிறவங்களுக்கும் வாங்குறவங்களுக்கும் பேலன்ஸ் பண்ணி கொடுக்கறது தான் ஃபேர் ட்ரேட். ஃபேர் ட்ரேட் இஸ் அபவுட் பெட்டர் பிரைசஸ், நியாயமான விலை. இப்ப குறைஞ்ச விலை கொடுத்தா ஒரு விவசாயி பாதிக்கப்படுவார். விலை அதிகமா பிக்ஸ் பண்ணாங்கன்னா ஒரு கன்சியூமர், நுகர்வோர் பாதிக்கப்படுவார். அப்ப ரெண்டு தரப்புக்கும் நியாயமான விலை, பெட்டர் பிரைசஸ். டீசன்ட் ஒர்க்கிங் கண்டிஷன்ஸ். இப்போ ஒரு ஒர்க்கர் இருக்கிறாரு, ஒரு கம்பெனி இருக்கு அப்படின்னா அந்த கம்பெனியில குடி தண்ணீர் இருக்கணும், டாய்லெட் ஃபெசிலிட்டி இருக்கணும், காற்றோட்டம் இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட டைம் இருக்கணும், 24 மணி நேரம் ஒர்க் பண்ணுன்னு சொல்லக்கூடாது. அப்ப அந்த ஒர்க்கிங் கண்டிஷன், வேலை செய்யும் ஒரு இடத்தோட கண்டிஷன், அதெல்லாம் டீசெண்டா இருக்கணும். ஒரு ஒர்க்கர் ஒரு லேபரர் நல்ல விதத்துல வேலை செய்யறதுக்கு அனுமதிக்கப்படணும். ஓகே, இது எல்லாம் ஃபேர் ட்ரேடுக்குள்ள அடங்கும். அண்ட் ஃபேர் டேர்ம்ஸ் ஆஃப் ட்ரேட், ஃபேர் டேர்ம்ஸ் அப்படின்னா கண்டிஷன்ஸ், நியாயமான கண்டிஷன்ஸ். வியாபாரத்துல நியாயமான கண்டிஷன்ஸோட பண்றது தான் ஃபேர் ட்ரேட். அது யாருக்கு? ஒர்க்கர்ஸுக்கும் ஃபார்மர்ஸுக்கும். இது சிம்பிளா சொல்லணும்னா இந்த ஆன்சர், ஒரு நியாயமான முறையில விலை அமைத்து வாங்குறவங்க விற்கிறவங்க எல்லாருமே நல்ல விதமா வாழணும் அப்படின்னு வழிவகுத்து கொடுக்கறது தான் ஃபேர் ட்ரேட். ஓகே. ரைட் எனி 2 பிரின்சிபிள்ஸ் ஆஃப் ஃபேர் ட்ரேட் பிராக்டிசஸ். நியாயமான நல்ல விதமான ஒரு வியாபாரத்தோட 2 கோட்பாடுகள், 2 பிரின்சிபிள் என்ன? டிரான்ஸ்பரன்சி அண்ட் அக்கௌண்டபிலிட்டி. டிரான்ஸ்பரன்சினா வெளிப்படைத்தன்மை, அக்கௌண்டபிலிட்டினா நம்பகத்தன்மை. ஓகே, நம்பணும், நம்பிக்கை வர்ற மாதிரி நடக்கணும். அப்ப எப்படி நம்பிக்கை வரும்? வெளிப்படையான ஒரு உற்பத்தி இதுதான் பண்றோம், எங்களுக்கு இவ்வளவு செலவாகுது, எங்களுக்கு இவ்வளவு வித்தாதான் கட்டுப்படி ஆகும் அப்படின்னு டிரான்ஸ்பரண்டா ஒரு தொழிலை பத்தி, ஒரு பொருளை பத்தி சொல்லி தொழில் பண்றது டிரான்ஸ்பரன்சி. ஃபேர் ட்ரேடிங் பிராக்டிசஸ் அண்ட் பேமெண்ட் ஆஃப் ஃபேர் பிரைஸ்.
அப்போ அதை செய்வதற்கான பிராக்டிஸ் அது வந்து ஃபேரா இருக்கணும், நியாயமா இருக்கணும். ஒரு தொழில் செய்வது நியாயமா இருக்கணும். பேமெண்ட் பண வரவு செலவு நியாயமா நடந்து கரெக்டான டைம்ல கொடுக்கணும். நியாயமான ரேட்டா இருக்கணும், ஃபேர் பிரைஸா இருக்கணும். ensuring no child labor or forced labor. இப்ப இந்த வியாபாரத்துல உற்பத்தி செய்யும் பொருட்கள்ல குழந்தை தொழிலாளர்கள் யாரையும் வச்சு பண்ணக்கூடாது, குழந்தை தொழிலாளர்களை சிரமப்படுத்தக்கூடாது, அவங்கள வச்சு வேலை வாங்கக்கூடாது. ஃபோர்ஸ்டு லேபர் ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணி கட்டாயமா நீங்க இந்த 18 மணி நேரம் உழைக்கணும், 20 மணி நேரம் உழைக்கணும் அப்படின்னு எல்லாம் கட்டாயப்படுத்தி லேபர் பண்ண வைக்க கூடாது, வேலை செய்ய வைக்க கூடாது. வேலைக்காரர்களை, லேபரர்ஸ், ஒர்க்கர்ஸ். என்ஷூரிங் அப்படின்னா அதைய உறுதிப்படுத்திக்கிறது. அப்போ குழந்தை தொழிலாளர்கள் இல்ல, ஃபோர்ஸ் பண்ணப்பட்ட லேபரர்கள் இல்ல அப்படின்னு என்ஷூர் பண்ணி ஒரு பொருளை உற்பத்தி செஞ்சு வியாபாரம் பண்றது ஃபேர் ட்ரேட். ஓகே. ரைட் எனி டூ பாசிட்டிவ் இம்பேக்ட் ஆஃப் குளோபலைசேஷன். உலகமயமாக்கல்ல உண்டான நல்ல விளைவுகள். பாசிட்டிவ் இம்பேக்ட்னா நல்ல, இம்பேக்ட்னா விளைவு. அப்ப 2 எண்ணத்தை குறிப்பிடுங்கன்னு சொல்றாங்க. உலகமயமாக்கல்ல உண்டான விளைவுகள், நல்ல விளைவுகள் என்ன அப்படின்னா, ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் ஹேஸ் இன்க்ரீஸ்ட். மக்களுடைய வாழ்க்கை தரம் அதிகமாயிருக்கு, பெட்டரா இருக்குது. குளோபலைசேஷன் இன்க்ரீசஸ் த ஜிடிபி ஆஃப் த கண்ட்ரி. ஜிடிபின்னா ஒரு நாட்டோட மொத்த உற்பத்தி. அப்ப மொத்த உற்பத்தி ஜிடிபி, கிராஸ் டொமஸ்டிக் ப்ராடக்ட் வந்து அதிகமாயிருக்கு. இதுதான் 2 பாசிட்டிவ் இம்பேக்ட்ஸ் ஆஃப் குளோபலைசேஷன். நம்ம இப்ப இந்த செகண்ட் லெசன் கவர் பண்ணியிருக்கோம். தேர்ட் லெசன் நான் சீக்கிரமா போஸ்ட் பண்றேன். உங்களோட 10th ஸ்டாண்டர்ட் ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு கண்டிப்பா இந்த வீடியோவை ஷேர் பண்ணி கொடுங்க. நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நல்லா படிங்க. பெஸ்ட் விஷஸ்.